இந்தியாவை பொறுத்த அளவில் நமக்கு காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான பிரச்சனையை உண்டாக்கி வரக்கூடியது. அதில் குறிப்பாக இந்தியாவில் என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற ஆய்வு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிகமான வெப்பம் இனிமேல் அதிகமாக இருக்கும். ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதற்கு பின்பாக மழை வரத்து, புயல், வறட்சி போன்ற பாதிப்புகள் இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ மேஜராக அதிகப்படியான மக்களை பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு நிகழ்வாக எது இருக்கும் காலநிலை மாற்றத்தின் காரணமாக அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீட் வேவ்ஸ் அப்படி சொல்லக்கூடிய இந்த வெப்ப அலையை தான் வந்து சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு இந்த சம்மர் அதிக வெப்பம் கொண்டதாகவும் வெப்ப அலைகள் நாட்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவும் கடந்த மார்ச் 31 இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. சரி, வெப்ப அலை அப்படின்னா என்ன அப்படின்னா பேசிக்காக நம்ம அது புரிஞ்சுக்கொண்டே ஒரு தேவை இருக்குது. ஐஎம்டின்னு சொல்லக்கூடிய இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த வெப்ப அலையை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பகுதியினுடைய சராசரி வெப்பநிலை, இப்போ சென்னையினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 32 அல்லது 34 டிகிரி செல்சியஸாக இருக்குது அப்படின்னா, அந்த சராசரி வெப்பநிலையை விட 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக 2 நாட்களுக்கு 48 மணி நேரத்துக்கு அதிகமாக தொடர்ச்சியாக நீடித்தால் அவற்றை வெப்ப அலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் 45 டிகிரி செல்சியஸ் வந்துடுச்சு அப்படின்னா அது வெப்ப அலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னும் வந்து நிலத்திற்கு ஏற்றார் மாதிரி வரையறுத்து வச்சுருக்காங்க. பிளெயின் சர்ஃபேஸில் வந்து பார்த்தோம்னா 40 டிகிரி செல்சியஸ் மற்றும் அதுக்கு அதிகமாக, கடலோர பகுதிகளில் 37 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும், மலைப்பகுதிகளில் 30 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக 3 நாளுக்கு மேலே நிலவிட்டு இருந்ததுன்னா அது வந்து வெப்ப அலை அப்படின்னு சொல்லி வரையறுத்திருக்காங்க. சரி, இது ஏன் நம்ம வந்து பேரிடராக அறிவிக்க வேண்டும் அப்படின்னா, இந்த வெப்ப அலை மனித உயிர்களை மாய்க்கக்கூடிய வேலைகளை செய்யும் என்பதற்கான ஆய்வுகள் இருக்குது, அதுக்கான உதாரணங்கள் இருக்குது. உண்மையிலே அது கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தான், ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். முக்கியமாக தென்னிந்தியாவை பொறுத்தவரை இந்த வெப்ப அலை அப்படிங்கிறது வந்து புதிய ஒரு விஷயம். பொதுவாக இந்திய நிலப்பரப்பை பொறுத்தவரை வெப்ப அலையோடைய தாக்கம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், பீகார் போன்ற பகுதிகள்லாம் வெப்ப அலைகளுடைய தாக்கம் பீக் சம்மரில் ஏப்ரல் டு மே அண்ட் ஜூன் வரை வந்து கடுமையாக இருந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் கடந்த 2-3 வருஷமாக பார்த்துக்கிட்டோம்னா தென்னிந்தியாவும் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், கேரளம், தமிழ்நாடு போன்ற தென்னிந்திய பகுதிகளுக்கும் இந்த வெப்ப அலையுடைய தாக்கம் அதிகரிச்சுட்டு வந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம கடந்த 2-3 வருஷங்களாக பார்த்துருப்போம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கரூர், வேலூர் போன்ற பகுதிகளெலாம் வெப்ப அலை வந்து வீசி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருந்தது. தமிழ்நாட்டு நிலப்பரப்பில் கிரீன் கவருடைய அளவு கடந்த 20-24 ஆண்டுகளில் கணிசமாக குறைஞ்சி வந்திருக்கு. ஸோ ஒரு பக்கம் நமக்கு கிரீன் கவருடைய வேல்யூ கம்மியாயிட்டு வரப்போதிலும், இன்னொரு பக்கம் நகரங்கள் அதிகமாயிட்டு வருது, கட்டிடங்களுடைய அளவு பரப்பளவு மிகவும் அதிகமாயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மேப்பில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டு நிலப்பரப்புடைய கிரீன் கவர் 2024 தமிழ்நாட்டு அளவில் இருக்கக்கூடிய பசுமை போர்வையுடைய அளவு 2018ஆம் ஆண்டு குளோபல் வார்மிங் 1.5 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கை வந்து வெளியானது. ஐபிசிசின்னு சொல்லக்கூடிய இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அவர்கள் வெளியிட்ட ஒரு ஆய்வறிக்கை அது. அந்த ஆய்வறிக்கை ரொம்ப ஒரு முக்கியமான ஆய்வறிக்கை. அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2050ஆம் ஆண்டுக்குள்ளாக பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 1.5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயரக்கூடும் அப்படின்னு சொன்னாங்க. இதற்கு முன்பாக இருந்த ஆய்வறிக்கை எல்லாமே என்ன சொன்னதுன்னா, இந்த நூற்றாண்டின் இறுதியில் தான் இப்படியான உயர்வு ஏற்படும் சொன்னாங்க. இந்த 2018ஆம் ஆண்டு வந்து இந்த ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுச்சுன்னா, இல்லை இந்த நூற்றாண்டின் இறுதியில் அல்ல, இந்த நூற்றாண்டின் மத்திய பகுதியில், அதாவது குறிப்பாக 2030ஆம் ஆண்டும் 2050ஆம் ஆண்டுக்குள்ளாகவே இந்த உயர்வு ஏற்படக்கூடும் அப்படின்னு ஆய்வறிக்கை வந்து சொன்னாங்க. இந்த நிலையில் வெப்ப அலை வீசக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சிகரமான தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையம் கடந்த வாரம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதங்களில் வந்து வெப்ப அலை வந்து பொதுவாக இயல்பாக அதிகரிக்கும். ஆனால் இந்த ஆண்டு வந்து மார்ச்சிலிருந்தே இந்தியாவோட பல்வேறு நிலப்பரப்புகளில் பல்வேறு பகுதிகளில் வெப்ப அலைகளுடைய தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு.
ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதங்களில் வந்து பார்த்தோம்னா வெப்ப அலையோடைய தாக்கம் அந்த வெப்ப அலை வீசக்கூடிய நாட்களோட எண்ணிக்கை பெருவாரியான இந்திய நிலப்பரப்புகளில் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில தான் 2019ஆம் ஆண்டு தமிழக அரசாங்கம் வெப்ப அலையின் பாதிப்பை குறைப்பதற்கான ஒரு ஆக்ஷன் பிளானை வந்து வெளியிடுறாங்க. அதற்கு பின்பாக 2022-23 இந்த காலகட்டங்களில் ஒன்றிய அரசாங்கத்தின் கீழாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அவர்கள் சுற்றறிக்கை தொடர்ச்சியாக வந்து வெளியிடுறாங்க. அதாவது சமீப காலங்களில் ஹீட் வேவ்ஸ் ரொம்ப அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. எனவே தொழிலாளர்களையும் மற்றும் பிற மக்களையும் பாதுகாப்பதற்கான தக்க நடவடிக்கைகளை மாநில அரசாங்கங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கையை வெளியிடுறாங்க. இந்த காலகட்டங்களில் தான் IMDA வந்து ஹீட் வேவ்ஸ் குறித்தான வார்னிங்குமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதற்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மழை குறித்தான ஒரு வார்னிங் தான் வந்து IMDA கொடுப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் வெப்ப அலை அதிகமாக வீசக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. எனவே அது குறித்தான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வகையில் அவங்க தொடர்ச்சியாக வந்து வார்னிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கேரளா, தென் தமிழ்நாடு, கடலோர கர்நாடகா, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ், அப்புறம் சில இமாலய பகுதியை தவிர்த்து மீத இருக்கக்கூடிய எல்லா இந்திய பகுதிகளுக்கும் வெப்ப அலையோடைய தாக்கம் இந்த ஆண்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். வெப்ப அலைகள் வீசக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கையும் இந்த ஆண்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வெப்ப அலையின் காலமாக யார் அதிகமாக பாதிப்பு உள்ளாகன்னு பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பாளிகள் தான் அதிகமாக பாதிப்புக்குள்ளாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கிறவங்க, கடையில் வேலை செய்கிறவங்க, மீனவர்களாக, விவசாயிகள், அன்றாடம் வந்து காய்கறிகளை விற்கக்கூடிய இந்த மாதிரி அன்றாடம் பிளாட்ஃபாரத்தில் கடை வச்சிருக்கவங்க, கிக் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி வந்து உடல் சார்ந்து வேறு வெளியே போய் தான் வந்து அன்றாடம் தன்னோட பிழைப்புக்கு நடத்துவதற்கு வெளியே சென்று தான் வேலை செய்ய வேண்டும் நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் ரொம்ப வல்னரபிள் குரூப் ஆஃப் பீப்புள்ஸாக இருக்காங்க. மிகவும் பாதிப்புகளாகக்கூடிய நபர்களாக இருக்கு. அப்போ இவர்களை கண்டறிந்து இவர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய தொடர்ச்சியான ஒரு கோரிக்கையாக. நகர்ப்புறங்களில் வெப்பநிலையோடைய தாக்கம் இன்னும் கணிசமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வந்து அர்பன் ஹீட் ஐலண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி போன்ற நகரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த ஒரு எஃபெக்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு காரணமாக நம்ம என்ன பார்க்கலான்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ் கம்மியாக இருக்கிறது, முன்னாடி சொன்ன மாதிரி அந்த க்ரீன் கவருடைய அளவு கம்மியாக இருக்கிறது, அதிகமான கட்டிடங்கள் அதிகரிச்சிருக்கு, வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எமிஷன், பில்டிங்லேருந்து வரக்கூடிய எமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சேர்த்து இந்த அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்டை வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ இதனால் நமக்கு நகர்ப்புறங்களில் அதிகமான வெப்பநிலை பதியப்பட்டிருக்கிறத கடந்த காலங்களில் பார்த்துருக்கும். குறிப்பாக நகரங்களில் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த பாதிப்புகள் தொடர்ச்சியாக வெப்பம் ஏற்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எதிர்காலத்தில் இந்த வெப்பம் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே அரசும் சரி, தனிநபர்களும் சரி, ஒரு சிவில் சொசைட்டியும் சரி இவற்றை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக பசுமை பரப்பை நாம் அதிகரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. வெப்பத்தை எதிர்கொள்வதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி அர்பனைசேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. நகரமயமாதல் ரொம்ப அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதன் காரணமாக க்ரீன் கவர் ஏரியாஸுங்கிறது குறையுது. பசுமை பரப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைந்த ஒரு மாநிலமாக நம்ம வந்து மாறிட்டு இருக்கிறோம். ரொம்ப குறைந்த ஒரு தலைநகரமாக சென்னை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த பசுமை பரப்பை எப்படி நாம் அதிகரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நம்ம முடக்க வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது. அதன் மூலமாக தான் வெப்ப பாதிப்புலேருந்து நாம் வந்து நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம முடக்க வேண்டிய தேவை இருக்குது. மருத்துவம் சார்ந்து இந்த சிகிச்சைகள் அளிக்கின்றவர்கள் இது குறித்தான பாதிப்புகளை பதிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இப்போ ஹெல்த் ரிலேட்டட் டிசீஸ் குறித்தான ஒரு நேஷனல் ஆக்ஷன் பிளானையுமே வந்து ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி ஹீட் ரிலேட்டட் டிசீஸ் அப்படிங்கிறத கண்டறிந்து அவற்றைக்கான மேலாண்மை செய்வதற்கான அதுக்கான முன்னெடுப்புகளும் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. குறிப்பாக மருத்துவத்துறையில் இதுக்கான அறிவுறுத்தலை முன்னெடுக்க வேண்டியது. ஏன்னா நமக்கான ஒரு ப்ராப்பர் டேட்டா வேணும். இதில் எவ்வளோ ஒரு பாதிப்பு உள்ளாகிறாங்க, இன்னும் சொல்லப்போனால் மருத்துவர்களுக்கே இது குறித்தான புரிதல் ஏற்பட்டிருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு இதுவுமே நான் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது. ஸோ ஹீட் ரிலேட்டட் இல்னஸ் அப்படிங்கிறது இப்போ என்னவாக இருக்குது என்பதற்கான ஆய்வுகளையும் நம்ம மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அதற்கான முன்னெடுப்புகளையும் செய்ய வேண்டியது இருக்குது. அதற்கான கைட்லைன்ஸுமே நம்ம வந்து சுகாதாரத்துறைக்கு வழங்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. போலி நண்பர்கள் இந்த முன்னெடுப்புகளை எடுத்து சேர்ந்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான அடுத்த கட்ட நகர்வுகளுமே நடக்கும் என்று நம்புகிறோம். நன்றி.